வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் வடமராட்சி வல்லிபுர ஆழ்வார் திருக்கோயில் தைப்பொங்கல் விசேட பூசைகள் அதன் பிரதம குரு ஸ்ரீமான் பிரம்மசிறி சுதர்சன கணபதீஸ்வர குருக்கள் தலைமையில் இன்று காலை இடம்பெற்றது. முன்னதாக காலை 5 மணியளவில் விசேட கோம பூசைகள் இடம்பெற்று 6:30 மணிக்கு வசந்த மண்டப பூசைகள் இடம்பெற்றதை தொடர்ந்து வல்லிபுரத்து ஆழ்வார் உள்வீதி வலம் வந்து பொங்கல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதில் வடமராட்சியின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அடியவர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் கரையோர பிரதேசங்களில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று காலை வெளியிடப்பட்டு இந்த எச்சரிக்கை நாளை காலை 6 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி கொழும்பிலிருந்து புத்தளம் மற்றும் மன்னார் வழியாக காங்கேசன்துறை வரையிலான கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகளுக்கு செல்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை கொழும்பில் இருந்து புத்தளம் மற்றும் மன்னார் வழியாக காங்கேசன்துறை வரையிலான கடற்கரை கடல் பகுதிகள் சில நேரங்களில் கொந்தளிப்பாகவும் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். எனவே இது தொடர்பில் மீனவர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் கவனம் செலுத்துமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற கடுகதி புகையிரதத்தின் முன் பாய்ந்து இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரை மாய்த்துள்ளார். நேற்று மதியம் 2:30 மணியளவில் மீசாலை கமநல சேவைகள் திணைக்களத்திற்கு முன்பாக உள்ள புகையிரத பாதையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொடிகாமம் வெள்ளாம் போக்கட்டி பகுதியை சேர்ந்து 19 வயதான திருமணமாகி 2 மாதங்களான நவரத்தினம் நவாஸ்கரன் எனும் இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரை மாய்த்துள்ளார். சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கை அகதிகளை மீண்டும் அவர்களின் தாயகத்துக்கு அழைத்து வந்து மேல்குடியேற்றம் செய்வதற்கான முன்னோடி திட்டம் ஒன்று விரைவில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற அயலுக்கு தமிழர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அயலுக்கு தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையர் ப. கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஐநா அகதிகள் நிறுவன அதிகாரிகள் உள்ளிட்டவர்களை சந்தித்து உரையாடியுள்ளார். இதன்போது வடக்கு கிழக்கில் இருந்து அசாதாரண சூழல்களில் வெளியேறி சென்றிருந்த தமிழ் மக்கள் தமிழகத்தில் அகதிகளாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை அவர்களது சொந்த நிலங்களில் குடியேற்றுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியது அவசியமாகும். குறிப்பாக வடக்கு கிழக்கில் குடிபரம்பலை மாற்றும் செயற்பாடுகள் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் தங்கியிருக்கின்ற அகதிகள் தாயகம் திரும்புவது அவசியமாகும் என்று சாணக்கியன் வலியுறுத்தியுள்ளார். எனினும் அவர்களை ஒட்டுமொத்தமாக நாட்டுக்கு மீள அழைத்து வரும்போது அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட இதர விடயங்களை முன்னெடுப்பதில் சிக்கலான நிலைமைகள் உள்ளமையால் முன்னோடி திட்டம் ஒன்றை முன்னெடுப்பது பொருத்தமானது என்று கருதுவதாகவும் சாணக்கியன் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அதற்கு குறைத்த அதிகாரிகள் சாதகமான சமிக்கையை வெளிப்படுத்திய நிலையில் வடக்கு அல்லது கிழக்கு மாகாணத்தின் குறித்த பகுதியொன்றில் 25 முதல் 30 குடும்பங்களை முதலில் தாயகத்துக்கு வரவழைத்து மீள் குடியேற்றி அவர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் யோசனைக்கும் சம்மதத்தினை வெளியிட்டனர். இவ்வாறான நிலையில் விரைவில் முதற்கட்டமாக தமிழகத்தில் இருந்து ஒரு தொகுதி குடும்பங்கள் அழைத்து வரப்படுவதற்கு எதிர்பார்ப்பதாக சாணக்கியன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் சீனாவிற்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இன்று சீன நேரப்படி காலை 10:25 மணியளவில் சீனாவின் பீஜிங் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார். அங்கு சீன பிரதி வெளியுறவு அமைச்சர் சென் சியாடோன் வரவேற்றதோடு சீன ராணுவத்தின் முழு ராணுவ மரியாதையுடன் ஜனாதிபதிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க பயணித்த பாதையின் இருமருங்கும் இரு நாடுகளின் தேசிய கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இந்த உத்தியோகபூர்வ பயணத்தின் போது தொழில்நுட்பம் மற்றும் விவசாய மேம்பாடு, வறுமை ஒழிப்பு ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு பல கள பயணங்களிலும் பல உயர்மட்ட வணிக கூட்டங்களிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார். இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திட திட்டமிடப்பட்டுள்ளன. வெளியுறவு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத், போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, இலங்கைக்கான சீன தூதுவர் சி ஜின் ஹொங், சீனாவுக்கான இலங்கை தூதுவர் மஹிந்த ஜாசிங்க ஆகியோரும் இந்த பயணத்தில் பங்கேற்றுள்ளனர்.
கண்டி தவுளுக்கல பகுதியில் கடந்த சனிக்கிழமை தனது தோழியுடன் பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த போது கடத்தப்பட்ட தொழிலதிபர் ஒருவரின் மகளும் அவரை கடத்திய சந்தேக நபரும் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் நேற்று கடத்தலுக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டார். அத்துடன் கடத்தப்பட்ட மாணவியும் சந்தேக நபரும் நேற்று அம்பாறை பேருந்து நிறுத்தத்தில் இருந்தபோது போலீசாரால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். வடக்கில் தமிழ் தேசிய கட்சிகளை பலவீனப்படுத்தும் முயற்சியில் இந்தியா ஈடுபட்டுள்ளதா என்ற சந்தேகம் எழுகின்றது என்று முன்னிலை சோசலிச கட்சியின் உறுப்பினர் துமைந்து நாகமுவ குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் திடீரென தோற்றம் பெற்றார். தற்போது அவரை காணவில்லை. தேர்தலில் போட்டியிடுவதும் அதன் பின்னர் மாயமாவதும் தான் அவருக்குரிய ஒப்பந்தம். அவர் தற்போது அரசியலில் இல்லை. தமிழ் பொது வேட்பாளர் எதற்காக வந்தார்? யாரின் நோக்கத்தை நிறைவேற்ற களமிறங்கினார்? கடந்த பொது தேர்தல் பெறுபேறுகளை ஒப்பிட்டு பார்க்கும் போது யாழில் வாக்குகள் சிதறியுள்ளன. தமிழ் தேசிய அரசியல் ஒரு விதத்தில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அன்று வடக்கு பிரச்சனையை பயன்படுத்திய இந்தியா நாட்டுக்குள் நுழைந்தது. இன்று அதற்கான தேவைப்பாடு இல்லை. ஏனெனில் கொழும்பு அரசு எல்லாவற்றுக்கும் உடன்பட்டுள்ளது. இவ்வாறு தெற்கு ஊடாக இந்திய தலையீடு வரும்போது வடக்கில் எதிர்ப்பும் கிளம்பும் என்பதால் தமிழ் தேசிய அரசியலையும் தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டிய தேவைப்பாடு இந்தியாவுக்கு உள்ளது என்றார். இத்துடன் உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.